மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 19ஆம் எண்ணு அந்த மாதிரி அவங்க ஸ்டபனாக இருந்தாலும் சில விஷயத்தை அவங்களால வந்துட்டு ஜெயிக்க முடியும். 19ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 19 அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக வேலை செய்யும். அதுக்கு ஆப்போசிட் நம்பர் விதியில் இருந்ததுனாக்கவே அவங்க பேசுகிறது ஆப்போசிட்டாக இருக்கும். டீனேஜுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சுட்டோம், அதில் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் நம்ம அந்த பேர் தானே அவங்களை காப்பாற்றுது. பேருங்கிறது பல ஆஸ்பெக்ட்ஸில் அதை வச்சுக்கலாம். 2ஆம் நம்பர் சொல்லலாம், காமிச்சிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், வெளியவே காமிச்சிக்க மாட்டாங்க. ஜோவியலாகவே இருப்பாங்க, நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் வந்து அதீதமான பவர். எப்பவுமே ஒன்று சொல்லுவோம், பவர்ஃபுல்லான எதுவெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளேயே வந்துட்டு ரிஸ்க்கும் உள்ளது இருக்க தான் செய்யும். பூலோகம், மேலோகம், கீழோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 லோகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கும் என் கணிதத்துக்கும் தொடர்பு இருக்கா? ஏதாவது ஒரு வகையில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும். அதுக்கு காரணம் 1000 இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரே காரணம், எல்லாமே 8ஆம் உலகத்தில் போய் அந்த உலகத்தில் இருக்க பண்ணணும். அப்போ ஒரு 8ன்னு போகும்போது அதனுடைய 8னுடைய தாக்கம் எல்லாத்தையும் தாக்கும். 7ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. என்னென்னு பார்த்தா அவர் அசுரர் இருந்த இடமா அது. இப்போ இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை, பல 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சொல்லப்பட்ட ரகசியத்தை. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பொதுவாக அந்த நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பேசக்கூடிய எண்காரர்கள்லாம் யார் யார்? நாட்டில் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில இந்த நம்பர் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. அப்படின்னாக்கா 19ஆம் எண்ணு. இதில் வந்துட்டு இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, அதேமாதிரி 9ஆம் நம்பர் அதுதான், அவங்களும் அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, அப்படி இருந்தால் தவறு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி அவங்க ஸ்டபனாக இருந்தாலும் சில விஷயத்தையும் அவங்களால வந்துட்டு ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்குமே அவங்க லீனியண்ட்டாகவும் இருந்தாலும் அவங்களால லைஃபை ஜெயிக்க முடியாது. இந்த எண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கண்டிப்பாக உண்டு. ஸ்டப்னாக இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ ஆனால் பட் அதில் ஒரு ரீசனபிளாகவும் இருக்கும். 19 ரொம்ப வெரி தெளிவாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை எதிர்பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், அவங்க சொல்கிறது தான் நடத்தணும். மாறி அப்படி செஞ்சால் கூட அவங்க வழியில் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. 9ஆம் நம்பர் அதே தான். இன்னும் சில நம்பர்லாம் கூட அப்படி இருக்கிறாங்க இல்லைன்னாக்கா, அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இறங்கி வந்து போய் அவங்க மாற்றிக்கிடுவாங்க. இவங்க மட்டும் மாறவே மாட்டாங்க. 19, 2, 9ஆம் நம்பர். ரொம்ப ஸ்டபனாக இருக்கவங்க சில இடங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்? அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க ஈஸியாக. அப்போ அதுக்காக ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாறுறவங்களும் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறதுல ஒரு ரீசனபிளாகவும் இருக்குது, நியாயமாகவும் இருக்குது. அது எதிர்த்தரப்பு உள்ளவங்க வந்து பார்ப்பாங்க, பேசி பார்ப்பாங்க, இவர் இப்படி தான் இருக்கான்ட்டு. ஏன்னா காரணம் வந்துட்டு அவர் சொல்கிறதுல ரீசன் இருக்கும், அவர் சொல்கிறது அக்செப்டபுளாக இருக்கும். அதனால் வந்துட்டு தெரிஞ்சிருவாங்க இவர்கிட்ட வந்து இவர் இதுதான்ட்டு. அதனால் அது ரீசனாக தான் இருக்கும். அது இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, எதுக்கு பேசினாலும் வந்துட்டு ஆப்போசிட்டாகவே பேசுவாங்க. அப்படி சில கேரக்டர் இருக்குது. நீங்கள் எதை சொன்னீங்கன்னாக்கா சொன்னதுக்காக அப்படியே குயிட் ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அவங்ககிட்ட யாருமே பேச முடியாது. அதனால் அது வேறு நம்பர், அதை அப்புறம் வச்சுப்போம். இதுக்கு வந்து இவங்க இந்த இதில் தெளிவாக இருப்பாங்க. அவங்க இதில் வந்து பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறதுல நல்ல விஷயந்தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மொபைல்னாக்கா, இந்த மொபைலினுடைய காஸ்ட்டு வந்துட்டு 20,000னாக்கா போகிறாரு, மொபைல் 20,000 சைடில் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் 50,000னாக்கா அது எப்படி வாங்க முடியும்? நான் 20,000 இருந்தால் நான் வாங்குவேன்னாக்கா இது பிடிச்ச மொபைலுக்கு 3 கால்னு சொல்ல முடியாது. அப்போ அது மாதிரி எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கும் அவங்ககிட்ட. அதனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதுதான் ப்ராப்ளம். இவங்ககிட்ட அதுதான் ப்ராப்ளம். மற்றவங்க நினைப்பாங்க நான் அது ப்ராப்ளம் கிடையாது, வெரி கீனாக இருப்பாங்க. டீனேஜில் இருக்க ஒரு பொண்ணு வந்து ஸ்டப்பானாக நான் சொல்கிறதா கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்னு நிற்கும்போது அதையும் நம்ம வந்து ஓகே நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த கேள்வி ரெண்டும் பக்கத்தில் கேட்டீங்க. ஆனால் இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஏஜ் பருவம். அது அந்த பருவத்தில் எல்லா நம்பர் கொண்டவங்களும் அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அது அந்த வயசு கோளாறுங்கிறது. டீனேஜில் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு டீனேஜில் இருந்து அவங்க அதிலேருந்து மீண்டு வர்றது பெரிய விஷயம். அதை கடக்கணும் அவங்க லைஃப்பில். டீனேஜுக்கு அப்புறம் இன்னொரு ஏஜ் இருக்குது,
40லேருந்து 42, 43 இது அதாவது டீனேஜில் அவங்க எதை செஞ்சாலும் தெரியாமல் கூட செய்யலாம், அறியாமலே செய்யலாம். 42, 40, 40, 41, 43 அந்த மாதிரி, அதாவது 40 to 45 இது தெரியாமல் செய்கிறது, அது தெரிஞ்சு செய்கிறது. ஏன்னா அது நல்ல மிடில் ஏஜ். இந்த 2 ஏஜ் தான் எல்லாத்துக்கும் டஃப்பானது வாழ்க்கையில். எல்லோரும் நினச்சிருப்பாங்க டீனேஜ் தான் டஃப்னு. டீனேஜ் தாண்டி அந்த ஏஜ்லேயும் டஃப் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. கடந்தாலும் அப்பயும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இந்த டீனேஜில் எவ்வளோ ட்ரபுள் கொடுக்குமோ இந்த பருவம் அந்த பருவத்துக்கு கொடுக்கும். இது தெரியாமல் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் அதுவும் உண்மை. அதனால் டீனேஜுக்கு நம்பருக்கும் சம்மந்தம் கிடையாது. டீனேஜே கடக்கிறது கேர்ஃபுல்லாக கிடக்கணும். அதுக்கு தான் பெரியவங்க வீட்டில் எல்லோரும் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவும் சரி ஓவர் கேர் எடுப்பாங்க. அதனால் அந்த ஏஜில் வந்துட்டு அது வயதின் கோளாறு, அந்த பருவத்துக்கு கேர்ஃபுல்லாக நாம் தான் இருக்கோம். அதை நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கனாக்கா லைஃப்பில் தோற்றுருவாங்க. அப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் நமக்கு வந்து எதை பார்த்தாலும் வந்துட்டு எல்லாம் நல்லது போல தான் தோணும். பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாயை, எதுவுமே கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஐயா, இப்போ டீனேஜ் சொன்னீங்க இல்லையா, டீனேஜில் இருக்கவங்களாம் வந்து அப்படி தான் இருப்பாங்க. அப்போ டீனேஜில் இருக்கவங்களுக்குலாம் இந்த நம்பர்ன்றது வேலையே செய்யாது, அப்படி தானா? இல்லைம்மா, வேலை செய்யாது, அப்படி அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம நியூமராலஜி பேர் வச்சுட்டாக்க அந்த டீனேஜை நம்ம ஈஸியாக பைபாஸ் பண்ணிடுவோம். இல்லை, அப்போ மட்டும் கரெக்டாக வேலை செஞ்சிருமா? இப்போ நியூமராலஜி நம்ம வந்து முன்கூட்டியே பேர் வச்சுட்டோம், குழந்தையில பேர் வச்சுட்டோம், டீனேஜுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சுட்டோம், அதில் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் நம்ம அந்த பேர் தானே அவங்கள காப்பாற்றுது. பேருங்கிறது பல ஆஸ்பெக்ட்ஸில் அதை வச்சுக்கலாம். ஒரு வண்டிக்கு பிரேக் மாதிரி, பிரேக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா? இந்த பேர் வைக்கிறது பிரேக் மாதிரியும் வச்சுக்கிடலாம். இந்த பேர் ஸ்டெபிளைசர்னு வச்சுக்கிடலாம். பேர்லாம் இந்த ஃபார்மல் நியூமராலஜி வந்துட்டு அவங்களுக்கு பிரேக் மாதிரி ஸ்டெபிளைசர் மாதிரி எதோ ஒன்றாலும் சொல்லிக்கிடலாம். அவங்களுக்கு சேவை தானே பண்ணுது, அதெல்லாம் பண்ணிடுவோம். அப்போ அதுதான் அப்போ அது கூட அது கூட இல்லைனாக்கா அந்த பேர் வைக்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அது சேவ் பண்ணிடுறது. இப்போ 19ஆம் நம்பரில் இருக்கவங்க ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க, தான் பிடிச்ச மீனுக்கு 3 கால்னு பேசுகிறவங்க. அவங்களுக்கு எந்த நம்பரில் பேர் வச்சா அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க? அதாவது வந்துட்டு 19ஆம் நான் பொதுவாக நம்ம ஃபார்மெட்டே வந்துட்டு டோட்டலாக மற்றவங்களுக்கு கொஞ்சம் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா மற்றவங்களாம் வெறும் டேட்டை பார்ப்பாங்க, நான் டேட்டு ஃபேட்டு பார்ப்பேன். இப்போ வெறும் 19 அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா வெறும் 19க்கு நான் ஒரு நம்பர் சொல்லிட்டேன், அது வராது. நான் அப்படி பார்க்குறதில்ல. 19னா 1, அவங்களுக்கு விதியன் என்ன நம்பர் பார்க்கணும். விதியன் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் ஒரு வேளை விதியன் 7 இருக்குது அப்படின்னாக்கா 32 வைக்கலாம், 41 வேலை செய்யாது. 19ஆம் தேதி பிறந்தவங்க விதியன் 9 இருக்குது, 1 and 9 இருக்குன்னா 41 வைக்கலாம். இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் வேரியேஷன் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். பிளைண்டாகவும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கேட்ட மாதிரி 19 நம்பர்னாக்கா டக்குன்னு நான் ஏதோ ஒரு நம்பர் சொன்னால் அது வச்சாக்கள் வேலை செய்யாது. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்பர் காம்பினேஷன் தான். எல்லா நம்பருமே வந்து நம்பர் காம்பினேஷனில் தான் வேலை செய்யும். 19ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 19 அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக வேலை செய்யும். அதுக்கு ஆப்போசிட் நம்பர் விதியில் இருந்ததுனாக்கவே அவங்க பேசுகிறது ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான். ஒவ்வொரு நம்பருக்குமே அது பக்கத்தில் ஒரு காம்பினேஷன், பக்கத்து வீடு, அந்த நம்பரு அது அவங்களுக்கு ஒத்து போகிற நம்பர் இருந்தால் தான் அவங்களுக்கு லைஃப்பை வந்துட்டு ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண வைக்கும். அது ஆப்போசிட்டில் இருந்ததுனாக்கா எல்லாமே கான்ட்ரவர்சியாக போகும். அதனால் வந்துட்டு டேட்டில் 19 1னாக்கா ஃபேட்டில் 7னா 32 வைக்கலாம். டேட்டு 19 1 இருந்ததுனாக்கா ஃபேட்டில் 9 இருந்ததுனாக்கா 41 வைக்கலாம். அப்படியே சொல்லி நிறைய இருக்குது, போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வந்துட்டு வெளியே வந்து அதை சிரிச்சுட்டே கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி மனசில் இருக்க கஷ்டத்தை வெளியே காட்டாமல் சிரிச்சுட்டே கடந்து போகிற எண்காரர்கள்லாம் யார்? அதை தவிர்த்துட்டு வந்து மனசில் இருக்க கஷ்டங்களை அப்படியே வெளியே கொட்டுவாங்க இல்லையா, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது, உள்ளே வச்சுக்கவே முடியாது. அப்படி இருக்க எண்காரர்கள் யார்? 2ஆம் நம்பர் சொல்லலாம். காமிச்சிக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், வெளியவே காமிச்சிக்க மாட்டாங்க. ஜோவியலாகவே இருப்பாங்க, நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பர்சனாக கூப்பிட்டு கேட்டோன்னாக்கா நிறைய வச்சுருப்பாங்க, கதையாக மூட்டை மூட்டையாக இருக்கும். சொல்லவே மாட்டாங்க, காமிச்சிக்கவே மாட்டாங்க. சில எண்ணம் அப்படியே சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன இருக்குது. அந்த எண்ணக்காரங்களாம் பார்த்திங்கனாக்கா அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. அதெல்லாம் 7ஆம் நம்பர்லாம் ஈஸியாக சொல்லிடும். அவங்களாம் அவங்க சொல்லிடணும் முதல்ல, அவங்க வெளியே சொன்னால் தான் அவங்களால இருக்க முடியும். அது மாதிரி இப்படி இருக்குது. 2 வந்து சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸராக இருந்தாக்கா அவங்ககிட்ட மட்டும் பேசுவாங்க, மற்றபடி வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், பிரச்சனையை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. கேஷுவலாக இருப்பாங்க. கேட்கும்போது என்ன இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அந்த நம்பர் தான். அது இயல்பாகவே அப்படி தான் அந்த எண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே இயல்பாகவே அவங்களுக்கு அந்த பவர் இருக்கும். ஒரு சிலர் என்ன போராடினாலுமே அந்த வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கிடைக்காம இருக்கும். அப்படி வெற்றி கிடைக்கணும், போராடிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கல, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த நம்பர் காம்பினேஷன் அப்படின்னு போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேதி 6 இருக்கும், விதி 7 இருக்கும்.
சக்ஸஸை பார்க்கணுன்ட்டு பல இது போராடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள துரத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸை பார்க்க மாட்டாங்க. திருப்பி ஈஸி சக்ஸஸ் பார்க்குறாங்கனாக்கா 4ஆம் நம்பர் இருக்கும். ஈஸியாக 4க்கு 1 இருக்கும். சக்ஸஸை வந்து சும்மா லேசாக தான் அப்படியே மேலோட்டமாக தான் பண்ணுவாங்க. சக்ஸஸை ஈஸியாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே நம்பர் காம்பினேஷன் தான். சில இடத்துக்கு வந்து பிளைண்டாக நம்பர் அப்ளை பண்ணலாம், பார்க்கலாம். மேக்ஸிமம் நான் பார்க்குறது எல்லாம் காம்பினேஷனோடு தான் பார்ப்பேன். அதுதான் வேலை செய்யும். அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அந்த ரிட்டன் அவங்களுக்கு கிடைக்குதானாக்கா இந்த நம்பர் நம்ம 6 and 7க்கு கிடைக்காது, 8 and 3க்கு கிடைக்காது. நிறைய நம்பர் இருக்குது அதுமாரி. இதுக்கு முத்தாப்பாக அடுத்த ஒரு நம்ம எபிசோடில் நிறைய பேச போகிறோம். அதுதான் பிரமிப்பாக இருக்கும். உலகத்துக்கே தெரியாத ஒரு பிரமிப்பு பேச போகிறோம். அது இருக்குது, அடுத்து பேசுவோம். அதனால் வந்துட்டு இந்த நம்பர் காம்பினேஷன் நாம் எப்படிலாம் அதை அனலைசேஷன் பண்ணுறோமோ, அது எப்படிலாம் அனலைசேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல அந்த நம்பருடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறணும். அந்த புரிஞ்சிட்டு இந்த நம்பருக்கு எந்த நம்பர் வந்து கனெக்ட் ஆகுது, அந்த நம்பருக்கு எந்த நம்பர் கனெக்டிவிட்டியான ஒரு நம்பரோ அந்த நம்பர் கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் எதுக்காக நம்ம பண்ணுறோங்கிறது புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு எனக்கு வேலையே அதான். எனக்கு அதை தவிர எனக்கு வேறு வேலையே கிடையாது. கரெக்டாக சொன்னால் நான் தூக்கத்திலேயே கூட இந்த வேலை பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு இப்போ ஒரு உதாரணம் அடுத்து பேச போகிறோம். அதுமாதிரி எனக்கு வேலையை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காரணம் இதில் தான் எவ்வளோ எடுக்கணுமோ ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்பரை வந்துட்டு கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். போட்டிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அந்த நம்பர் கால்குலேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது தெரியாது இல்லையா? அப்போது அந்த வெற்றி கிடைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட வரணும். ரொம்ப நாசுக்காக வந்து என்கிட்ட வாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இல்லை, அதுதான் உண்மை. இப்போ நான் இருக்கிறேன், ஒரு கார்பெண்டர் வேலை இருக்குது. அந்த கார்பெண்டர் வேலையை நானே செஞ்சிட முடியுமா? ஒரு பீரோவில் செய்யணும்னா போய் செய்ய முடியுமா? ஒரு நாட்டுக்கு போகணும், இல்லையா? அந்த ட்ராவல் பண்ணும்போது பைலட் தான் ஃப்ளைட்னா அவர் தான் ஓட்டணும், நான் எப்படி ஓட்ட முடியும்? அதெல்லாம் சரிதான். நம்பர் எழுத சொல்லுவீங்களே, இந்த நம்பர் எழுதுங்க உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நடக்கும், அந்த மாதிரி நான் கேட்குறேன். ஏதாவது அதுதான் இது வந்து எப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் உங்கள் பிளேஸில் XRY ABC யார் இருந்தாலும் அவங்கவுங்க வேலை நுணுக்கத்தை அவங்கவுங்க தான் செய்யணும். அதை மாற்றி செஞ்சாலும் அது சரியாக பதில் வந்துடுறது, அதுக்கு பதில் கிடைக்காது. இப்போது ஃபீவர் இருக்குது, ஃபீவர் அடிச்சுன்னா குரோசின் போடுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம், கால்பால் போடுங்கன்னு சொல்லுவோம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம போய்ட்டு வாங்கி போட்டுட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? போகாது. அதே நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுப்பார், அதை தான் எழுதுவார். மீதி 2 விட்டமின் மாத்திரை எழுதுவார். இல்லை அதை எழுதுனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க வெறும் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, கூட 2 எழுதணும், அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அதே மாத்திரையை போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுங்க, ஈஸியாக போயிடும். ஏன்னாக்கா அவங்க அதுக்கு தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போது கடவுள் இருக்கிறாருன்னு எங்கே தெரியுமா இருக்கிறாரு? இவர் மாத்திரை எழுதுறாரு பாருங்க, அங்கேயே இருக்கிறாரு. அந்த மாத்திரைக்குள்ளே கடவுள் இருப்பார். அதுக்கு தான் கடவுள் தூணில் இருப்பார், தூணில் இருப்பார். யார் எதை செய்கிறாங்களோ அந்த இடத்துல தான் கடவுள் இருப்பார். அதுதான் உண்மையானது. நம்மளாம் செஞ்சுக்கலான்னாக்கா அங்கே வேலை செய்யாது. அது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவராக ஒரு புக்கை பார்த்து பண்ணார், இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறார். அப்படியா? எங்கே பெரிய லெவலில் போனார், கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பி எங்கே ஆரம்பித்தார் அங்கே வந்துடும் அது. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால் வரைக்கும் தான் வேலை செய்யும். இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள் தான் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். மாற்றி செஞ்சாலும் அது வேலை செய்யாது. அது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி செய்யும், ரிவர்ஸில் வேலை செஞ்சிடும். அதனால் ரொம்ப நம்பர், ஏன்னா நம்பர் வந்து அதீதமான பவர். எப்போவுமே ஒன்று சொல்லுவோம், பவர்ஃபுல்லான எதுவெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளேயே வந்துட்டு ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யும். அதனால் நம்பர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தெரியலங்கும் போது அதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் தான் செய்யணும். இல்லை நாங்களே செஞ்சிருவோம்னாக்கா சுடணும் இல்லையா? லைஃப் ஆச்சா, வேறு மேட்டர்னோட வேறு எதனா போடணும், அப்படியே கையை விட்டுறலாம். இது நம்ம விட முடியாது. இல்லை, நான் கேர்ஃபுல்லாக இருக்கோம். நான் கேர்ஃபுல்லாகவே பார்ப்பேன். இப்போ நம்ம பேசும்போது சொன்னீங்க இல்லையா, கடவுள் தூணில் இருக்காரு, துரும்பில் இருக்காருன்னு. எனக்கு என்ன தோணுது, நம்ம 3 லோகங்கள் சொல்லுவாங்க, பூலோகம், மேலோகம், கீழோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 லோகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கும் எண் கணிதத்துக்கும் தொடர்பு இருக்கா? அப்படி தான். நான் அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த ஆன்மீகத்தை தேடும்போது அதுக்குள்ளே ஒரு புதையல் மாதிரி நிறைய விஷயம் நம்பர் மூலிமா கிடைக்குது. வழக்கமாக எல்லோரும் நம்ம நினைக்கிறது 3 லோகம்தான், 3 உலகம்தான். நாம் இருக்கிறது பூலோகம், அடுத்து கீழ் லோகம், அடுத்து மேல் லோகம். மேலோகன்றது தான் வேற்றுக்கிரகம்லாம் அங்கே தான் இருக்குது, மேல் லோகத்தில் தான் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம செவ்வாய்க்கிரகத்துக்கு போகிறாங்க, செவ்வாய்க்கிரகம் போனாக்கா அங்கேயும் உயிரினங்கள் இருக்குது, இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் எல்லாமே இருக்குங்கிறாங்க. அப்போ அதுதான் உலகம். எல்லோரும் தெரிஞ்சது, இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சது 3 உலகம்தான். ஆனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்கா 14 உலகம் இருக்குது அப்படிங்குது.
3 உலோகம் இருக்கிறத போய் 14 உலகம் சொல்லுது. ஒவ்வொரு உலகத்துலேயும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ சூரியன் சந்திரன் அப்படின்னாக்கா அது ஒரு உலகம் தான். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே யாரும் உள்ளே போக முடியாது. அதனால் அது ஒரு உலகமாக பிரிச்சிடுறாங்க. அக்னிங்கிறது அது ஒரு உலகமாக பிரிச்சிடுறாங்க. ஒவ்வொரு உலகத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ நாம் மனிதர்கள் உலகம் ஃபுல்லாக வியாபித்து இருக்கிற மனிதர்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோன்னாக்கா 8வது உலகத்தில் இருக்கிறோமா அப்படி சொல்லுது. அது வரலாறு சொல்கிறது கூற்று இருக்குது. பிரம்மன் எந்த உலகத்தில் இருக்கிறாருன்னா 14ஆம் நம்பர் உலகத்தில் இருக்கிறார். அதனால தான் வந்து பாருங்கள், உங்களுக்கு அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் முதல்ல சொல்லிக்கிறேன், அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா தேவர்கள், ரிஷிகள், யோகிகள் இவங்களாம் எத்தனாவது உலகத்தில் இருக்காங்கன்னா 10வது உலகத்தில் இருக்கிறாங்களாம். ரிஷிகள் 11வது உலகத்தில், எல்லாம் நம்பர்லேயே வருது. அதுக்கு தான் சொல்ல வர எல்லாமே நம்பர் வருது. 13வது உலகத்தில் யார் இருக்கானாக்கா அக்னி இருக்குது. 1லேருந்து 7 வரைக்கும் யார் இருக்காருனாக்கா அசுரர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ அப்படியே திருப்பி வரும். நம்ம இதை தான் நம்ம ரிசர்ச் பண்ணோம். ஆனால் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணல. உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்கள் அவ்வளோ பேர் ஏதாவது ஒரு வகையில் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வசதி குறைவாக இருந்தாக்கா குறைவுக்கு அந்த வசதி குறைவான உண்டான போராட்டம் இருக்குது. அதீதமான ஒரு எல்லா வசதியும் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வகையான போராட்டம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும். அதுக்கு காரணம் 1000 இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரே காரணம், எல்லாமே 8ஆம் உலகத்தில் போய் அந்த உலகத்தில் இருக்க இப்போ நம்ம. அப்போ ஒரு 8ன்னு போகும்போது அந்த 8னுடைய தாக்கம் எல்லாத்தையும் தாக்கும். அதனால் அந்த உலகம் வந்து பாருங்கள், அந்த நம்பர்லேயே தான் அது வேலை செய்யுது திருப்பி. அதேமாரி பிரம்மன் எங்கே போயிருக்காருனாக்கா நல்லா அழகாக சொஃபிஸ்கேட்டடாக 14வது வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. பல உலகத்தில் போய் இருக்கிறார். அதனால தான் நீங்கள் எந்த காரியம் நல்ல காரியம் பண்ணாலும் பிரம்மோச்சி டயத்தில் பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் தான். இப்போ ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறோம், நீங்கள் பிரம்மோச்சி டயத்தில் பண்ணுங்கள், அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். ஒரு திருமணம் பண்ணுங்கள், பிரம்மோச்சி டயத்தில் பண்ணுங்கள். எந்த காரியத்தில் பிரம்மோச்சி டயத்தில் பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸாக இருக்கும். என்னன்னு பார்த்தாக்கா அவர் 14ஆம் உலகத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு பிரம்மன். அதேமாரி 13ஆம் நம்பருக்கு வந்து எல்லாருமே பயப்படுறதில்லை. உலகமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னாக்கா 100 மாடி இருக்கும், 200 மாடி இருக்கும். 1லேருந்து 12 இருக்கும், 13 இருக்காது, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. 14 போயிடும். சில இடத்துல 12A போட்டுக்கிடுவாங்க. நம்மளும் ஃபார்மெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா 13ஆம் நம்பர் பிறந்தவங்க மோஸ்ட் ப்ராபப்லி ஒவ்வொரு நம்பரும் ஒரு லேடிஸு ஜென்ஸும் 13 லேடிஸு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் மேரிட்டல் லைஃப்லையும் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிங்கன்னா அது ட்ரூ. உலகம் ஃபுல்லாக அது 13 பிறந்தவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது. இது எங்கடா இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தாக்கா 13ஆம் நம்பர் உள்ள அக்னியினுடைய உலகம் வந்து அக்னி வந்து அவங்களுக்கு ஒரு உலகம். அது எத்தனைனா 13. பின்ன அக்னி அங்கே போயிருந்தானாக்கா 13. ஏன்டா இவ்வளோ தாக்குதுன்னு பார்த்தாக்கா 13. சூரியன் சந்திரன் எங்கே இருக்கிறாங்க, அவங்க எந்த உலகத்தில் இருக்காங்கனாக்கா 9ஆம் நம்பர். நீங்கள் 9ஆம் நம்பர்கிட்ட பேசி பாருங்கள், எல்லாம் 1ஆம் நம்பர் தான் வந்து சூரியனுக்கு உண்டானது, அவங்க அப்படி பேசுவாங்க. அது இண்டிவிஜுவாலிட்டியை குறிக்கிறது. 9ஆம் நம்பர்கிட்ட போய் பேசி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்து அவ்வளோ பேர் பேசி பாருங்கள். கரெக்டாக சூரியன் எப்படி சுட்டி அடிக்கும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. 9ஆம் நம்பர்காரங்க கரெக்டாக பேசுவாங்க. என்ன வேணும், என்ன சொல்கிறீங்க, திருப்பி பேச முடியாது. அவங்க கேட்குற அவங்க அதாவது பேசுகிறதே கேள்வியே கேட்குற மாதிரி இருக்கும். பேசுகிறதே கேள்வி கேட்குற போல இருக்கும். கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த 9 பாருங்க காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு இவங்க எங்கே இருக்கிறாங்கனாக்கா 9வது உலகத்தில் இருக்கிறாங்க, சூரியன் சந்திரன். அப்போது அல்டிமேட்டாக அந்த நம்பரு எங்கடா இருந்து வந்துன்னு பார்த்தா இவங்க அவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த உட்கார்ற உலகம் வீட்டில் இல்லை உலகத்தில் இருக்கும்போது அந்த நம்பர் தான் திருப்பி சுற்றி நம்மளை சுற்றி வருது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. என்னென்னு பார்த்தா அவர் அசுரர் இருந்த இடமா அது. பின்ன 1லேருந்து 7 வரைக்கும் அசுரர் வாழ்ந்த இடம் அது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்மீக கூற்றல் வரலாறு சொல்லுது. கூட்டி கழிச்சு பார்த்தா நம்பரை அனலைசேஷன் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தாக்கா ரிசல்ட் கரெக்டாக வருது. அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வர்றேன்னாக்கா அல்டிமேட்டாக ஒவ்வொரு மனுஷனையும் நம்மளை அறியாமலே நம்மளை வந்து ஒவ்வொன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த நம்பர்கள் தான். அதே மாதிரி இதை பிரித்து பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் ஐயோ என்ன இவ்வளோ உள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அது இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாக்கா சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். நம்ம அதை எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாக்கா சக்ஸஸ்ஸு ஹார்டாயிரும். ஸோ இப்போ இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை. பல 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சொல்லப்பட்ட ரகசியத்தை அழகாக எடுத்து அதை சொன்ன நம்ம ஆராய்ச்சி பண்ணி இது ஒன்று நான் பெருசாக ஆராய்ச்சியெலாம் பண்ணலை. இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு
எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. இது கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பிரமிப்பாக இருக்கும், பிரமிப்பாக இருக்க வேண்டும் தான். இந்த நம்பர் எப்படி எப்படிலாம் அது வந்து ப்ளே பண்ணுது ஒரு மனுஷன்றதுக்கு காரணம் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தோம், எங்கேயும் கணேஷில் நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேல் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோரும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பூலோகம், மேலோகம், கீழோகம் அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ், குகை மற்றும் 4 ரோடு, சேலம். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.